இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இல்ல சார், ஏதோ பிரச்சனைன்னு கேள்விப்பட்டேன். என்ன சார் ஆச்சு? என்ன பிரச்சனை? அப்படிலாம் ஒன்றும் இல்லையே. என்னக்கா போலீஸ் வந்திருக்கு? தெரியலையே. போலீஸுக்கு தெரியாம எதுவும் நடக்காது சார். அது உங்களை மாதிரி பெரிய குடும்பத்துல நடந்தா கண்டிப்பா தகவல் வரும் சார். உங்களுக்கே தெரியுமே சார். பெரிய குடும்பத்துல நடக்கிறது எல்லாமே தெரியும்னா இங்க ஒரு சின்ன பொண்ணுக்கு கட்டாய கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு போராடிட்டு இருக்காங்கன்னு தெரிஞ்சு தடுக்க வந்திருந்தா நல்லா இருக்கும். ஒருவேளை அதுக்கு தான் வந்திருக்காரோ? இருக்கலாம். சரி என்ன நடக்குதுன்னு பாப்போம். உட்காருங்க. சரிங்க சார். இப்போ என்ன சொல்ல வரீங்க? என்ன தகவல் உங்களுக்கு வந்துச்சு? இல்ல சார், உங்க பொண்ணு வீட்ல இருந்து வெளியில போனதாவும் ஏதோ கும்பல் கிட்ட மாட்டி தப்பிச்சு வந்ததாவும் அரசல் புரசலா செய்தி வந்துச்சு. அதுவும் இல்லாம பப்ளிக்ல பட்ட பகல நடந்திருக்கு. என்ன சொல்றீங்க? பேசிட்டு இருக்கோம்ல. பாப்பா வீட்டுல தானே இருக்கு, ஒன்னும் ப்ராப்ளம் இல்லையே. பப்ளிக் நியூசன்ஸ் கம்ப்ளைண்ட் நிறைய வந்திருக்கு சார். என்ன இன்ஸ்பெக்டர், கேஸ் எதுவும் போட்டிருக்கியா? இது வரைக்கும் எதுவும் எடுக்கலங்கய்யா. அதான் சார் பார்த்து பேசி முடிவெடுக்கலான்னு வந்திருக்கையா. சரி, நமக்கு எதிராக எதுவும் வராம பாத்துக்க. சரிங்க. ஆனா கண்டிப்பா கேஸ் எடுத்தாங்கன்னு சார். அதான் உங்க சைட்ல இருந்து கடத்திட்டாங்கன்னு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னா அத கேஸா போட்டு சம்பந்தப்பட்டவங்க மேல ஆக்ஷன் எடுத்துடலாம். இல்ல அதெல்லாம் ஒன்றும் வேணாம். பிரச்சனைய நாங்களே முடிச்சிட்டோம். இப்போ என் பொண்ணுக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அதனால இந்த விஷயம் வெளியே தெரிய வேண்டாம். சார், நடந்தது ஒரு கிரிமினல் கேஸ் சார். பப்ளிக்ல வேற நடந்திருக்கு. இப்ப நான் கேஸ் எடுக்காம விட்டா நாளைக்கு எனக்கு தான் சார் என்கொயரி வரும். திவா அண்ணே. சரிண்ணே. அண்ணே இந்தாங்கண்ணே. இந்தாங்க வாங்கிக்கோங்க. இது எங்க குடும்ப விவகாரம். இதுல எங்க பொண்ணு வேற சம்மந்தப்பட்டிருக்கா. இதை வெளியில தெரியாம பாத்துக்குங்க. இதை வச்சுட்டு கேஸை முடிச்சுக்குங்க. அதான் நீங்க கவனிக்கிற விதத்துல கவனிச்சிட்டீங்களா சார்? இதுக்கப்புறம் எப்படி சார் நான் கேஸ் எடுப்பேன்? நான் பாத்துக்கிறேன் சார். உங்களுக்கு ஏதாவது உதவி தேவைப்படுச்சுன்னா உடனே எனக்கு ஃபோன் பண்ணுங்க சார். சார், அப்ப நான் கிளம்பிடுமா சார்? தேங்க்யூ சார். வரேங்க. அடைச்ச இந்த ஆளும் டம்மி பீஸ் தானே. இவங்க பெரிய வீட்டு விஷயம்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கிறது பிரச்சனையை சரி பண்றதுக்கு இல்லை போல இருக்கே. இப்படி கமிஷனை கறக்கிறதுக்கு தான் போல இருக்கு.